நம்ம தமிழ் படங்களில் ஒரு சில கேரக்டர்ஸை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். அதாவது நான் அவங்க ஒரிஜினல் கேரக்டரை பற்றி நான் சொல்லலை, அந்தந்த படத்தில் அவங்க சூஸ் பண்ணி நடித்தா அந்த கேரக்டர் டிசைனை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு தலைவாசல் விஜய். உன்னை நினைத்துன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் இந்த மனுஷன் ஃபேஸை காட்டினாலே எரிச்சலாக இருக்கும். எந்த பக்கம் காசு இருக்கோ அந்த பக்கம் சாயிற கேரக்டர் மாதிரி அவர் பண்ணியிருப்பாரு. என்ன சூர்யா திடீர்னு இந்த பக்கம்? அந்த கேரக்டரை அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. அதனால தான் இன்னும் நமக்கு அந்த கேரக்டர் நினைச்சாலே எரிச்சலாக இருக்குது. வீட்டில் மாப்பிள்ளலாம் வந்திருக்காரு, ஃபேமிலியை உட்காந்து கொஞ்சம் பிஸியாக பேசிட்டு இருக்கோம். அப்புறம் வாயேன் ஒரு நாள் ஃப்ரீயாக பேசுவோம். செகண்ட் வந்து ஒரு காமெடி நடிகர். காமெடி நடிகர்னு சொன்ன உடனே நீங்களாம் ஒருத்தரை நினச்சிருப்பீங்க, ஆனால் அவர் கிடையாது. கஞ்சா கருப்பு. அவரோட ஸ்டார்டிங்கில் நடித்த படத்துலலாம் எல்லா காமெடியுமே சூப்பராக இருக்கும். ராம், பருத்தி வீரன், நாடோடிகள், அப்புறம் சுப்பிரமணியபுரம் படம்லாம் வந்து அவருக்கு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக நடிக்கக்கூடிய ஆள் தான். ஆனால் வேங்கைன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் இவர் பண்ணியிருப்பாருங்க பாருங்க, காமெடி சகிக்காது. இந்த எரிச்சல் வர மாதிரி காமெடி பண்ணாதான்னு சந்தானம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இருக்கும். மூணாவது ஒரு ஃபீமேல் ஆக்ட்ரஸ் தான். ஆசினி மாதிரி ட்ரை பண்ணுறேன்னு நம்ம ப்ளூ சட்டை மாறன் சொல்கிற மாதிரி லூஸ் ஹீரோயின்னு பேர் வாங்கிட்டு போனவங்க தான் நிறைய பேர். அதில் கையல் ஆனந்தியும் ஒருத்தவங்க. மன்னர் வகையாரான்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் இவங்க வர சீன்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்களேன், 10 நிமிஷம் கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு கிரிஞ்சா இருக்கும். எப்படி அண்ணே தேத்திக்கிறது, எப்படி அண்ணே தேத்திக்கிறது கஷ்டம்தாம்மா. நீங்க திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன அண்ணி பண்ணுவேன், என்ன அண்ணி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்த படங்களில் எந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.